அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅத். அப்போ இந்த தஜ்ஜாலை பற்றி நம்ம பேசும்போது தஜ்ஜால் இந்த உலகத்தில் வெளியே வருவான். அப்போ அவனை ஈசா நபி கொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம இடையே இமாம் மஹதி இருப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ இதுக்கு சம்மந்தமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது கற்பனை கதை இல்லை. குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொன்ன ஒரு அழகான ஒரு கதை. இந்த கதையை நம்ம கரெக்டாக கவனித்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிலை நமக்கு சரியாக புரிஞ்சிடும். குர்ஆனில் வரக்கூடிய கதை தான், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ ஈசா நபி பிறப்பதற்கு ஒரு 1200 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கதை. ஈசா நபி பிறப்பதற்கு 1200 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கதை. அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக மூசா அலி இஸ்லாம், ஹாரூன் அலி இஸ்லாம் 2 பேரும் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். அதுக்கடுத்து யூஷா பின் நூன் அலி இஸ்லாம் அவங்க வாழ்ந்து முடிஞ்ச பின்னாடி நபி இலியாஸ் அலி இஸ்லாம் அவங்களுடைய காலம். அவர்களுக்கு அடுத்து வந்த ஒரு நபி அல் யஷா அப்படின்ற ஒரு நபி, அல் யஷாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஒரு தன்மை. இந்த நபி எல்லாருமே யாருக்கு உம்மத்துக்கு எந்த உம்மத்துக்கு நபியாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு தான். இந்த யூஷா பின் நூனா இருக்கட்டும், இலியாஸ் அலை இஸ்லாம் இருக்கட்டும், அல் யஷா அலை இஸ்லாம் அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யாருக்கு நபியாக இருக்கிறாங்கன்னா இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு தான். அப்போ இந்த பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு பெண் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இறைவனிடத்தில் வேண்டிக்கிறாங்க, இது நல்லபடியாக எனக்கு ஒரு ஆண் மகனை நீ கொடுத்துட்டா அல்லாஹ் உனக்காக வேண்டி அந்த மகனை நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நியத்து பண்ணுறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் அன்னா. அப்போ அந்த பெண் கர்ப்பம் தரிக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அது ஒரு அழகிய ஆண் குழந்தை. அந்த குழந்தையை கொண்டு பைத்துல் முக்கத்தஸில் விட்டுறாங்க. அந்த குழந்தைய அல்லாஹ்வுக்காக வேண்டி பைத்துல் முக்கத்தஸில் விட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் அந்த அம்மா வச்சது என்ன? ஷம்வீல். அப்போது அந்த ஷம்வீல் அந்த பைத்துல் முக்கத்தஸில் ஒரு பெரியவர் இடத்துல வளர்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு அடைந்த பின்னால் அந்த ஷம்வீலுக்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மூலம் வஹி வருகிறது. அப்போது ஷம்வீல் நீங்கள் இறை தூதர் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அவங்க தான் ஷம்வீல் அலி இஸ்லாம். அவங்கள சாம்வேல் சொல்லி பைபிள் எல்லாம் சொல்லப்படுது இல்லையா, அந்த ஷம்வீல் அலி இஸ்லாம். அப்போ அந்த ஷம்வீல் அலி இஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரியான அரசர் இல்லாமல். அந்த காலங்கள் எப்படி வாழ்ந்துச்சு அப்படின்னா, அரசர் ஒருத்தர் இருப்பாங்க, நபியும் இருப்பாங்க. அரசர்கள் அரசாட்சி செய்வார்கள், மனிதர்களை வழிநடத்தி சரியான முறையில் வாழ்வாதாரங்களை சரி செய்வார்கள். நபிமார்கள் அரசர்களுக்கு எப்படி வழி நடத்த வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் என்று இறை சிந்தனையை, இறை பக்தியை அரசர்களுக்கு கொடுப்பார்கள். அப்போது அரசர்கள் அழகான ஒரு முறையில் அரசாட்சி செய்வார்கள். அப்போ அந்த ஷம்வீல் நபி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் சரியான அரசர் இல்லை. அரசர் சரியாக இல்லாததுனால மக்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. இந்த டைமில் பாலஸ்தீனில் இந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்தது எந்த இடத்துல அப்படின்னா, ஜோர்டானுடைய ஜெருசலத்தில் வாழ்ந்த மக்கள். ஜெருசலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் பாலஸ்தீனிலிருந்து ஒரு அரக்க கூட்டத்தனமான ஒரு மக்கள் இந்த மக்கள் மேலே, பனி இஸ்ரவேலர்கள் மேலே, அந்த பாலஸ்தீனர்கள் பனி இஸ்ரவேலர்கள் மீது போர் தொடுக்குகின்றார்கள். அப்போ இந்த பனி இஸ்ரவேலர்கள் இடத்துல ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்கு பேர் தாபூத்துன்னு சொல்லுவோம். தாபூத்துனா பெட்டி, ஒரு மரப்பெட்டி. அந்த பெட்டி என்ன மாதிரியான பெட்டி அப்படின்னு சொன்னால், அந்த பெட்டி ஒரு பரக்கத்து பொருந்திய இறைவனால் அருளப்பட்ட ஒரு பெட்டி. அந்த பெட்டி யார் கையிலேருந்தெல்லாம் வந்திருக்குது? ஷீத் அலி இஸ்லாம் கிட்டேருந்து வந்திருக்கு அந்த பெட்டி. ஷீத் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள் அவங்க மூலமாக பாதுகாத்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் கிட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூலியமாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் கிட்ட வந்துச்சு. இஸ்மாயில் அலி இஸ்லாம் அப்போ அவங்களுடைய
பெட்டி வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தாண்டி மூசா நபி கிட்ட வந்துச்சு. மூசா நபி கிட்டேருந்து அடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டயா யூஷா பின் நூன் கிட்ட, இலியாஸ் நபி கிட்ட, யஷா நபி கிட்ட வந்து என்னாச்சு, இந்த ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்டையும் இருந்துச்சு. அப்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பாலஸ்தீன்லேருந்து வந்த இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, சரியான அரசர் இல்லாத இந்த இஸ்ரவேலர்கள் மக்களை வந்து கடுமையான முறையில் போர் செய்து துன்புறுத்தி, அந்த பாலஸ்தீனுடைய மக்களுக்கு பேர் அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அமாலிக்கான்னு ஒரு கூட்டம், அது ஒரு தனியான ஒரு கூட்டம், அரக்க கூட்டம். அந்த அமாலிக்கான்ற கூட்டம் வந்து இந்த பெட்டியையும் இவர்களிடத்திலிருந்து பறித்து சென்று விட்டார்கள். அப்போ இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, ஷமீல் நபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு அரசனை நீங்கள் நியமித்து தாங்க, இறைவனிடத்தில் கேட்டு எங்களுக்கு ஒரு அரசனை நீங்கள் நியமித்து தாருங்கள். அப்போ அந்த அரசர் எங்களுக்கு வந்தால் அந்த அரசரோடு செய்து நாங்கள் என்ன செய்வோம், போர் செஞ்சு இந்த மக்களை நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஷமீல் நபி சொல்கிறாங்க, நீங்கள் ஒழுங்காக இருந்தால் ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு வரப்போகுது? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த எவ்வளவோ தன்மைகளை எவ்வளவோ முறையில் உங்களுக்கு வந்து அல்லாஹ் செஞ்சதெல்லாம் நீங்கள் நிறைய நன்றி கிட்டத்தனமாக நடந்துக்கிட்டதுனால உங்களுக்கு இப்போ ஒழுங்கான அரசனும் கிடைக்கல. போர்னு வந்து செஞ்சுட்டு சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பெருசாக பயங்கரமாக போய் போர் செஞ்சால் போயிட போகிறீங்க? ஏன்னா இந்த மக்கள் எப்பயுமே இப்படி தானே வாழ்ந்துருக்குறாங்க. மூசா நபி வந்து பாலஸ்தீன் அந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது, வாங்க போய் சண்டை போடலான்னு கூப்பிட்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இது ஹப் அந்த ரப்புக்கு ஃபகாத்திலா இன்னாஹா ஹுனாக்கா இதுன், நீங்களும் உங்களுடைய ரப்பு அல்லாவும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்குறோன்னு சொன்ன கூட்டம் தானே இவங்க. அப்போ நீங்கள் என்ன பெருசாக போரா செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நபியே, எங்களை வந்து வீடு இல்லாமல் எங்களுக்கு ஒரு பொருளும் இல்லாமல் எங்களை ரொம்ப நற்கதியாக ஆக்கிட்டாங்க இந்த கூட்டம், இந்த பாலஸ்தீனர்கள். அதனால் கட்டாயம் நாங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு அரசரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு மனிதரை ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் நியமிக்கிறார்கள் அரசராக. அந்த மனிதருக்கு பெயர், அந்த அரசருக்கு பெயர் தாலூத். இந்த தாலூத் யாருடைய பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னா, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 மகன்கள் இருந்தாங்க இல்லையா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பல மகன்கள் இருந்தாங்க. யூசுப் நபியோடைய சகோதரர் புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாரிசில் வந்தவர் தான் இந்த தாலூத். அப்போ இந்த தாலூத்தை என்ன செய்கிறாங்க, நியமிக்கிறாங்க. அரசராக நியமிக்கும் போது அந்த டைமில் நிறைய பேர் இந்த தாலூத்தை அரசராக ஏற்றுக்கலை. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்து இவர் தான் அரசர் என்று இறைவனின் புறத்தால் அவர்களுக்கு வந்த அத்தாட்சியை வைத்து தாலூத்தை அரசராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த போர் நடக்க போகுது. யாருக்கும், இந்த அமாலிகா கூட்டம், இந்த பாலஸ்தீனர்களுடைய அமாலிகா கூட்டத்திற்கும் இந்த பனி இஸ்ரவேலர்களுக்குமான போர் நடக்க போகுது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 80,000 போர் படை வீரர்களை கொண்டு பனி இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு 80,000 பனி இஸ்ரவேலர்கள் படைகளை கூட்டிக் கொண்டு பைத்துல் முக்கத்தஸிலிருந்து தாலூத் அரசர் படையை கூட்டிக் கொண்டு செல்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த படையை கூட்டிக்கிட்டு போங்க போருக்கு, உங்களுக்கு பயங்கரமான வெயில் காலமாக இருக்கிறதுனால தாகம் இருக்கும், நடுவில் ஒரு ஆறு வரும், அந்த ஆற்றில் ஒரு கை அளவு மட்டுமே தண்ணியை குடிங்க, நிறைய குடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சட்டம் கொடுக்குறான். அப்போது இவங்க போகும்போது இந்த 80,000 படை வீரர்களோடு போனாங்க இல்லையா, அதே மாதிரி பயங்கரமான தாகம் வந்துச்சு. குறுக்க அந்த ஆறு வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கை தானே குடிக்கணும்னு சொன்னால, இவனுங்க போய் தண்ணியில் போய் உளுந்து மடன்னு தண்ணியை ஃபுல்லாக குடிச்சு வயிறு ரொப்ப குடிச்சுட்டாங்க. எத்தனை பேர் குடிச்சிட்டாங்க? 80,000 பேரில் எத்தனை பேர் தண்ணி குடித்தாங்க? எத்தனை பேர் அல்லாஹ் சொன்னதை கேட்டாங்க தெரியுமா? கடைசியில் அந்த ஆற்றை கடந்து இந்த தாலூத்துடன் போருக்காக வேண்டி ஒரே ஒரு கை மட்டும் தண்ணீர் குடித்து அல்லாஹ்வுக்காக வந்தவர்கள் வெறும் 313 பேர் தான். 80,000 பேரில் 313 பேர் தான் ஒரு கை தண்ணி அளவு குடித்து அல்லாஹ்வுக்காக போர் செய்கிறதுக்கு ஆற்றை கடந்து வந்தாங்க. மீதி அத்தனை ஆயிரம் பேரும் என்ன செஞ்சிட்டான், வயிறு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு எங்களால் பயங்கரமாக தண்ணி குடிச்சிட்டோம், எங்களுக்கு இப்போ போர் செய்யலாம் வர முடியாதுன்னு சொல்லி அவனுங்க அப்படியே படுத்துட்டானுங்க. அந்த தண்ணி அதிகமாக குடித்ததுனால அவனுங்களுக்கு என்ன ஆச்சு, மூஞ்செல்லாம் வீங்கி உதடெல்லாம் பயங்கரமாக வீங்கி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த 313 பேரை கூட்டிக்கிட்டு தான் தாலூத் அரசர்
அந்த போருக்காக வேண்டி அமாலிக்காவுடைய கூட்டத்தை சமாளிப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார். நல்லா கவனிங்க, 313 பேர் என்ன கணக்கு தெரியுதா? ஈசா நபிக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். பத்ரு போரில் சஹாபாக்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு நின்னாங்க? 313 பேர். ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த 313ல். ஹைர், சரி. இப்போ இந்த தாலூத் என்ன செய்கிறாருன்றா, இந்த அமாலிக்காவுடைய கூட்டத்தை சமாளிக்கும் போது வெறும் 313 பேரை போய் கொண்டு போய் நிற்கும் போது அங்கே ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய வீரன், கொடுங்கோலன். அவனை பார்த்தாலே பயம் வரும். அவன் பேர் ஜாலூத், கோலியத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாலூத்தை முன்னாடி நிற்க வைக்கிறாங்க இந்த அமாலிக்கா கூட்டத்தினர். அப்போ அந்த ஜாலூத் சொல்கிறான், என்னோடு யாருன்னா ஒருத்தர் போராட சொல்லுங்கள். தாலூத்து அரசரை பார்த்து சொல்கிறான், என்னை யார் வீழ்த்துகிறானோ அவனுக்கு இந்த அரசாட்சி சொந்தம். நான் அவனை வீழ்த்தி விட்டால் நீங்கள் அனைவரும் எனக்கு அடிமை என்று சொல்கிறான். அப்போ இந்த ஜாலூத்தை ஒருத்தனை போர் செஞ்சால் போதுமானது, இந்த போர் நம்ம ஜெயிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற நிலைமையில் யார் இந்த ஜாலூத்தை அடிக்கிறதுன்னு கேட்கும்போது அந்த அரசர் தாலூத் கேட்குறாங்க. கூட இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுறாங்க. ஏன்னா யாராலையும் முடியல. அவனுடைய தோற்றத்தை பார்த்தாலே பயம் வருது. கிட்டத்தட்ட 300 கிலோவுக்கு மேலே உள்ள ஒரு வெயிட்டில் உள்ள கிரீடத்தை மட்டுமே அவன் தலையில் போட்டிருக்கான், இரும்பால் செஞ்ச கிரீடத்தை. ஆஜானு பாகு அப்படி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறான். ஆள் உருவத்தை பார்த்தா மனுஷன் மாதிரியே தெரியல. அப்போ இவனை எப்படி அடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் தயங்கும் போது அப்போது என்ன செய்கிறாங்க, தாலூத் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொல்கிறாங்க, என் நபியே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒருவனை அடிப்பதற்கு இங்கே யாருக்குமே சக்தி இல்லை, என்னாலையும் முடியலை. இப்போ எங்களுக்கு உதவி செய்யுங்க அல்லாஹ்விட்ட கேட்டு அப்படின்னு சொல்லும் போது ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்களுடைய படையில் உங்களுக்குள் ஒரு நபி இருக்கிறார், அந்த நபியால் அவரை வீழ்த்த முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த நபி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கு சில அடையாளங்கள் கொடுக்குறாங்க. இந்த அடையாளங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நபி இவர் தான் அந்த நபின்னு சொல்லி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான சில அடையாளங்களை கொண்டு வந்து பார்க்கும்போது படையில் வந்த ஒருத்தருடைய பிள்ளைகளில் ஒருவர் தான் அந்த நபியாக வெளியானார். அந்த நபி பேர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ரசூலும் கூட. அப்போது இவர் தான் அந்த நபி என்று கண்டுபிடித்து அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பயங்கரமாக கேடயம்லாம் கொடுத்து மிகப்பெரிய வாளெல்லாம் கொடுத்து அனுப்பும்போது அவங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போது அதெல்லாம் கொடுத்து அனுப்பும்போது அந்த ஜாலூத் கேட்குறான், நீ என்ன நாய் அடிக்கிறதுக்காக வந்த அப்படின்னு கேட்டான். ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையில் வெறும் உண்டிகோல் தான் வச்சுருப்பாங்க. நீ நாய் அடிக்கிறதுக்கு வந்தியா போர் செய்ய வந்தியான்னு கேட்குறான். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்கு எதிரியான ஒரு நாயை தான் அடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களுடைய கையில் இருந்த ஒரு 7 கல்களை வச்சுருந்தாங்க. அந்த கல்லில் ஒன்று எடுத்து உண்டிக்கோலில் வச்சு அதை வேகமாக அடிக்கும்போது அவனுடைய மண்டையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பையும் துளைத்து கொண்டு அவனுடைய மண்டையை பிளந்து மூளையை துளைத்து மறுபக்கமாக அந்த கல் வெளியாகி வேறற்ற மரம் சாய்வதை போல் அவன் கீழே விழுந்தான். இப்படி தான் இந்த ஜாலூத்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்று தீர்த்தார்கள். இது குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு சம்பவமாக கிட்டத்தட்ட 246வது ஆயத்திலிருந்து 251 ஆயத்து வரைக்கும் எங்கள் பக்ரா சூராவில் 246லேருந்து 251 வரைக்கும் இந்த பாடத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இங்கே சொல்கிறேன்டா, இந்த ஜாலூத்தோட இடத்துல தான் நம்ம தஜ்ஜாலை பார்க்குறோம். இந்த தஜ்ஜாலை வீழ்த்துவதற்கு அப்போது ஒரு பெரிய கொடுங்காலனை வீழ்த்துறதுக்கு எவ்வளோ பெரிய படைப்பை முடியலை இல்லையா? இந்த ஜாலூத்தை வீழ்த்துறதுக்கு தாலூத்துன்ற அரசருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய படை 80,000 பேர் போனாங்களே. 80,000 பேரில் வெறும் 313 பேர் தானே மீண்டாங்க போர் அல்லாஹ்வுக்கு செய்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் கோடிக்கணக்க உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் பின்னால் எவ்வளவோ டெஸ்ட் இருக்குது. இப்போ நமக்கு இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். இன்றைக்கி எல்லாரும் நாம தான் சிறந்த ஜமாத்து. இங்கே சுன்னத்துவல் ஜமாத்து, இந்த பக்கம் தப்லீக் ஜமாத்து, இந்த பக்கம் இந்த ஜமாத்து, அஹ்லு கிதாபுல் குரானு, இவங்க ஷியா, இவங்க இப்படி அப்படின்னு சொல்கிறோமே. இங்கே நமக்குள்ளே இப்போ பிரச்சனை. இங்கே யாரும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியாது. இறைவனுடைய டெஸ்ட் வந்துடுச்சு இப்போ நமக்கு.
இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு மறுமையினுடைய டெட் டைமில் நமக்கு சில டெஸ்ட் எல்லாம் வச்சுருக்கிறான். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்க தான் மஹதி அலி இஸ்லாமுடைய படையில் போய் சேர முடியும். தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கடந்தவன் மாதிரி நம்ம எல்லோரும் என்ன செஞ்சிட போகிறோம்? டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா கடந்துட போகிறோம். ஆக 80,000 பேரில் வெறும் 313 பேர் தான் போய் நின்றுருக்குறாங்க. அப்போ இன்றைக்கி இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வினுடைய இந்த டெஸ்ட்டில் நம்மளும் பாஸ் ஆகலைன்னா இந்த 80,000 பேரில் கழிஞ்சா மாதிரி நம்மளும் கழிஞ்சு போயிடுவோம். அப்போ இத்தனை பேர் போய் நின்று மட்டும் தஜ்ஜாலை வீழ்த்திட முடியுமானா வீழ்த்திட முடியாது. அதுக்கு எப்படி ஷம்வீல் அலை இஸ்லாம் கிட்ட தாலூத் உதவி கேட்டாங்களோ, அல்லாஹ் ஒரு நபியை அவர்கள் மத்தியில் அருளினானோ, அதே போல தான் இமாம் மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க? வெளியாகி இமாம் மஹதி அலி இஸ்லாம் வெளியாவாங்க. மஹதி அலி இஸ்லாம் வெளியாகி அவர்கள் டிமாஸ்கஸில் உள்ள இந்த பெரிய பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, ஒயிட் மாஸ்க், அந்த மாஸ்கில் அந்த பள்ளிவாசலில் இமாம் மஹதி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும்போது அந்த பள்ளியில்தான் யார்? ஈசா நபி இறங்குவார்கள். அப்போ ஈசா நபி அங்கே இறங்குவாங்க. இந்த மனுஷனுக்கு பின்னால் உலகமே ஒன்று சேருது அப்படின்ற கோபத்தில் தஜ்ஜால் வெளியே மஹதி அலை இஸ்லாமை கொல்றதுக்காக வேண்டி வரும்போது ஈசா அலை இஸ்லாம் அவனை கொல்வார்கள். அப்போ ஒரு நபி இறங்கி ஒரு கொடுங்கோலனான இந்த ஜாலூத்தை எப்படி தாவூத் அலை இஸ்லாம் வீழ்த்தினார்களோ அவ்வாறாக இந்த தஜ்ஜாலை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வீழ்த்தி எறிவார்கள். அதற்கு பின்னால் யாரெல்லாம் தஜ்ஜாலுக்கு பின்னால் சென்றார்களோ அத்தனை பேரையும் அங்கே வீழ்த்தி எறிந்து ஒரு அழகான இஸ்லாமிய ஆட்சியை அமைப்பார்கள் என்பதுதான் இதிலோடு நடக்க போகிற சம்பவம். எவ்வளோ அழகாக முன்னாடி நடந்திருக்கு பாருங்கள். இந்த ஜாலூத் தாலூத்துடைய சம்பவத்தில் நம்ம நார்மலாக ஜாலூத் தாலூத்துன்ற சம்பவத்தை எடுத்து படித்து பார்த்தா இது அப்படியே விளங்கும். இது அவ்வளோ நுட்பமாக அவ்வளோ அழகான முறையில் இது நடந்து முடிஞ்சிருக்கிறது. இது அப்படியே இங்கே நடக்க போகுது. ரொம்ப காலமும் இல்லை நமக்கு இதுக்கு. அதனுடைய மல்ஹமாவுடைய பீரியட் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. இனி உலகம் ஃபுல்லாக போரை சந்திக்க போகிறது. மிக பெரும் கரும் புகை வரப்போகிறது. அதனால் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கதையை நான் சொன்னது முழுக்க முழுக்க இது குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமார்களுடைய கதை. இது நமக்கு ரிலேட் பண்ணுது. மஹதி அலி இஸ்லாமுக்கு ரிலேட் பண்ணுது, ஈசா நபிக்கு ரிலேட் பண்ணுது, தஜ்ஜாலுக்கு ரிலேட் ஆகுது. ஸோ அவ்வளோ பெரிய கொடுங்கோலனை வீழ்த்துவதற்கு எப்படி ஒரு நபி வந்தார்களோ இந்த தஜ்ஜாலை வீழ்த்துவதற்கு ஈசா நபி வருவார்கள். இந்த காலம் மிக மிக விரைவில் இருக்கிறது. நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய பாடம் 80,000 பேர் போய் மொத்தம் அதில் 313 பேர் தான் வந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய டெஸ்ட்டில் பாஸ் ஆகி. அப்போ நாமளும் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வ சய்யிதில் முர்சலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.